ஸோ நீங்கள் ஒரு வேளை சிலம்பம் பிளேயராக இருந்து ஸ்பேரிங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளவுஸு அண்ட் தென் ஹெல்மெட்டு வந்து மேண்டட்டரியாக தேவைப்படும். ஸோ இதை நான் இப்போ ரீசெண்டாக இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணி அன்பாக்ஸ் பண்ண வீடியோ தான் இதில் போட போகிறேன். இதில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், எது உங்களுக்கு லாங் லைஃப் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் ப்ளஸ் அன்ராப்பிங் தான் போட போகிறேன். இது ரெண்டுத்தையுமே நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இதை வாங்கும்போது நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது உங்களோட ஹேண்டோட சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல் எம்ன்ற மாதிரி 3 சைஸ் எல்லாம் இருக்குது. இதில் நம்ம க்ளவுஸ்லேயோ ஹெல்மெட்லேயோ உங்களுக்கு 3 சைஸ் இருக்குது. எல் இருக்குது, அதாவது சின்ன பசங்க ரொம்ப உங்களோட கை வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எல் சைஸ் போய்க்கலாம், அதாவது ஸ்மால் சைஸு. அண்ட் தென் இல்லை எனக்கு வந்து மீடியமான ஹேண்ட் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எம் போய்க்கலாம். எல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இஃப் யுவர் ஹேண்ட் இஸ் டூ ரொம்ப பெருசாக இருக்கிற பட்சத்தில் எல் போங்க. மோஸ்ட்லி எம் வந்து எல்லாருக்குமே செட் ஆகும் ஸ்மாலை விட. ஸோ அது வந்து நான் என்னோட பார்த்ததில் சொல்கிறேன். இஃப் உங்களோட பசங்களோ இல்லை நீங்களோ பார்க்குறவங்க 5th 6th 7th இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்மால் போகிறதுல ஒரு ரீசன் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டை மேலே பிடிச்சி விளாட்றீங்க, அதுவும் இந்த மாதிரி பிடிச்சி விளாட்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மேலே இங்கேயே அடிப்படும். அப்போது இந்த இடத்த நீங்கள் இந்த கட்டை விரலையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்க வேண்டியது லெஃப்ட் கிரிப்பில் இருக்க கிரிக்கெட் க்ளவுஸ் வாங்கினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேலே உங்களுக்கு இதுலேயுமே சேஃப் கார்டு வந்துடும். இப்போ யூஸ்வலாக ரைட் ஹேண்ட் தான் மோஸ்ட்லி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, பட் லெஃப்ட்டும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டுக்கு தான் என்ன கொடுத்துருப்பாங்க, இந்த கட்டவரலுக்கான சேஃப் கார்டு கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்டுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க யூஸ்வலாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் காட்டுறேன், இதோட பேர் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட்டவரலுக்கு வராது, இந்த கட்டவரலுக்கு வரும். ஸோ இது ரைட் ஹேண்ட் கிரிப்புக்காக பண்ணப்பட்ட ஒரு க்ளவுஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் லெஃப்ட்டு அதுவும் இந்த மாதிரி கிரிப்பு பிடிப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கட்டவரல் சேஃப்டி வேணும்னா நீங்கள் வாங்க வேண்டியது லெஃப்ட் ஹேண்டு கிரிப்பு உள்ள ஒரு கிரிக்கெட் க்ளவுஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மேலே கவர் ஆயிரும். சைஸ் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஹெல்மெட்லேயுமே நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ராப் இருக்கிற மாதிரி வாங்க. அதாவது வெல்க்ரோ பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ லென்த்தாக இருக்குது வெல்க்ரோ. அதுவும் இல்லாமல் உள்ளே இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சம் லாங் லைஃப் வரும். ஒரு சில கொஞ்சம் சீப் குவாலிட்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்ட். ஸோ இப்போ ஹெல்மெட் வந்துருக்கு. ஸோ ஆக்சுவலி நான் ஆர்டர் போட்டது ஒரு கலரு, வந்தது ஒரு கலரு. ஆக்சுவலாக நான் ஆர்டர் போட்டது ரெண்டுமே ரெட்டுன்னு நினைக்கிறேன், பட் வந்தது ரெண்டுமே ப்ளூ வந்திருக்கு. மீஷோக்காரங்க இப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு சில செல்லரு, மீஷோக்காரன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சில செல்லர் இப்படி தான் பண்ணுறாங்க. நான் ஆக்சுவலாக ரெட்டு தான் போட்டிருந்தேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ளூ ஒன்று ஸ்டாக்கில் இருக்குது. பட் இதுவுமே வந்து ஒரு 2-3 குவாலிட்டி இருக்குது ஆக்சுவலி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கலர் ரெட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. நான் என்ன உங்களுக்கு அந்த லேபிளில் காட்டுறேன், உங்களுக்கு பார்த்தா தெரியுமான்னு தெரில. ஸோ இந்த லேபிளில் ரெட்டுன்னு மென்ஷன் ஆகிருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். பட் ரெட்டு ஆனால் வந்திருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ. ஸோ இந்த செல்லர் இப்படி தான் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் ரெட் ஒன்று ப்ளூ ஒன்று போட்டு விட்டு வந்துருக்கலாம். ரெண்டுமே ப்ளூவாக போட்டுட்டாங்க. சரி, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனிஹவ் பசங்க சேஃப்டியாக தான் இருக்கணும். கலர் ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. பசங்க சிலவங்க விளையாடும் போது சேஃப்டியாக இருக்கணுங்கிறது தான் பாயிண்ட்டே தவிர, என்னென்னா இந்த காம்படிஷன் அப்போது ரெட் பெல்ட் அண்ட் ப்ளூ பெல்ட் போடுவோம், அப்போ இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்துடக்கூடாது, அதுக்காக தான். ஸோ அதே கலரில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே, பேக்கிங் ஓகே. அண்ட் தென் குவாலிட்டி ஆல்சோ ஓகே தான், கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி, ஃப்ரெஷ்ஷாக மேனுஃபேக்சர் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அரல்ஸ் இல்லை, அந்த இதிலே இருந்தனால அப்படி இருக்கான்னு தெரில. அந்த ஒரு லெதர் இல்லாது இந்த ரெக்ஸின்கான ஸ்மெல் இன்னும் போகலை, அப்படியே இருக்குது. ஓகே, நீங்க பட் இது சின்ன பசங்களுக்கு எனக்கு தேவைப்படாது. பட் இஃப் இன்கேஸ் போட்டாலுமே ஓகே தான். பட் எனக்கு இதுலேயுமே என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, இஃப் இன்கேஸ் சிலம்பம் வந்து கண்ணுக்கிட்டேயோ மூஞ்சிக்கிட்டேயோ வந்துச்சுன்னா இது அவ்வளோவா ப்ரொடெக்ட் பண்ணாது எனக்கு தெரிஞ்சு. பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஹெட் கார்டு போடுற மாதிரி இதில் போடலாம். மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஃபைட் பண்ணுறவங்க வந்து ஜஸ்ட் ஐஸு அப்புறம் நோஸ்க்கு மட்டும் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி வந்திருக்கும். பட் அந்தளவுக்கு போடுறதுல என்ன ப்ராப்ளம்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஹெட் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ நான் முடிஞ்சால் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஏதாவது சைடில் லெஃப்ட்டில் ஏதாவது போடுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணுறப்போ என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, தலையில் அடிபடுதுங்கிற பட்சத்தில் ஓப்பனாக இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இதை ஃபுல்லாக ஹெட்டுக்கு கவர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறனால இது பார்த்திங்கன்னா டாப்பில் ஹெட்டில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸோ தலையில் அடிபடக்கூடாது. ஃபேஸில் என்ன இருக்கும்னா, சிலம்பம் ஸ்டிக்கில் நாங்கள் எட்ஜில் வந்து ஸ்பாஞ்ச் சுற்றிருப்போம். ஸோ அதனால் இன்கேஸ் பட்டாலுமே ரொம்பலாம் டேமேஜ் ஆகாது.
ஒன்றும் இல்லை, இந்த சிலம்பத்துக்காக 2 க்ளவுஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். நம்ம சிலம்பம் விளையாடும் போது கையில் பசங்களுக்கு நிறையா அடிபட்டே இருக்கும், ஏன்னா சிலம்பம் ஸ்டிக் போடுறதுனால. ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா வாங்கியிருக்கோம் க்ளவுஸு. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் லெதர் க்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 400 சம்திங்கில் கொஞ்சம் சீப்பராகவே இருந்துச்சு. ஆஃப்லைன் ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 800 சம்திங் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பசங்களுக்கு இந்த கிரிக்கெட் க்ளவுஸ் இது. ஸோ 410 ரூபா. ஸோ இதை நான் கொஞ்ச நேரத்தில் அன்ராப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் 2 கலர் போட்டிருந்தேன், 2மே ஒரே கலர் தான் வந்திருக்கு. பட் 403 ஒன்று, 410 ஒன்று, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸு. இது வந்து எம் சைஸு, இது வந்து பார்த்திங்கன்னா எல் சைஸு. ஸோ கொஞ்சம் பெரிய பசங்களுக்கும் கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு 2 சைஸில் நான் போட்டிருந்தேன். ஸோ அதையும் அன்ராப் பண்ணிவிட்டு எப்படி குவாலிட்டிங்கிறத பார்த்துடலாம். பேக்கேஜ் எல்லாம் ஓகே தான். எம் சைஸு ஓகே. ஸோ குவாலிட்டி கொஞ்சம் உள்ளே இருக்க இந்த கிளாத்து பார்த்திங்கன்னா இந்த லெதர் தான். இது உள்ள நார்மலாக துணி வச்சது வரும். அது வந்து என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் போக போக இத்து போயிடுது. அந்த வெல்க்ரோவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ எம் சைஸு என் கை கொஞ்சம் பெருசாக இருக்கும், லார்ஜ் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எம்ஏ ஓகேவாக இருக்குது. ஸோ சிலவங்க விளாடும்போது இனி பசங்களுக்கு மேபி அந்த ஒரு ரொம்ப கையில் அடிபட்டு வீங்கிறது அந்த டேமேஜ் இருக்காது. அந்த லெதரோட ஸ்மெல்லு ஓகே. ஸோ 400க்கு ஒர்த்தியான ப்ராடக்ட் தான். ஸோ நல்லாயிருக்கு. நான் மீஷோவிலுமே மேபி இது வரைக்கும் ரிவ்யூ போட்டதில்லை, நான் மேபி ரிவ்யூ போட முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ இதே மாதிரியே 2 சைஸ் வந்திருக்கு. ஸோ எல் ஒன்று, எம் வந்துருக்கு. ஸோ இப்போ அதுவே எனக்கு கரெக்டாக இருக்குது. இது ரொம்ப பெரிய சைஸ் வாங்கிட்டேன். பட் பெரிய சைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ரூபாய் 5 ரூபாய் தான் கூட. அதே சைஸ்லேயே கூட இன்னும் 2 வாங்கிக்கலாம். ஆக்சுவலி கொஞ்சம் சின்ன பசங்களும் இருக்காங்க, 7th ஸ்டாண்டர்டு 6th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்குலாம் கை ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட வாங்கியிருந்துருக்கலாம். ஸோ நான் அந்த சைஸும் ஸ்மால் சைஸுமே ஒரு தடவை ஆர்டர் போட்டு வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது நல்லாவே பெருசாக இருக்குது. ஸோ இன்கேஸ் இது மட்டும் நான் என்னோடய ஓன் யூஸ்க்கு வச்சுட்டு மற்ற பசங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது யோசிக்கிறேன். பட் இதுவுமே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. த சேம் ஒன், பட் சைஸ் மட்டும் வேறு. நான் 2 கலர் ஆர்டர் போட்டிருந்தேன், பட் அதை மென்ஷன் பண்ணணும், கலர் அவங்க இஷ்டத்துக்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, இது கொஞ்சம் என் கைக்கு கரெக்டாகவே இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ ஹெல்மெட்டுமே நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னா என்ன ப்ரைஸுங்கிறது நான் மேலே உங்களுக்கு டெக்ஸ்ட்டாகவே போடுறேன். இந்த ப்ரைஸுக்கு தான் நான் வாங்கியிருந்தேன், மீஷோவில் தான் வாங்கினேன் மோஸ்ட்லி. இது எல்லாத்துக்குமே லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அன்பாக்சிங் வீடியோவும் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ இது ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எங்கே வாங்குவீங்க, லோக்கல் ஸ்டோரில் கிடைக்கிற அந்த எது பெஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் சிலம்பம் விளாடும்போது வேறு என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவீங்க, ஆல்ரெடி நீங்கள் ஒரு வேளை சிலம்பம் விளாண்டுட்டு இருந்தீங்கன்னா அப்போ எப்படி இருந்துச்சு. நான் யூஸ் பண்ண காலத்துலலாம் இதே மாதிரி கையில் க்ளோஸ் போடுவோம். ஹெல்மெட் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போது மோஸ்ட்லி இந்த வெறும் பெரம்பு வச்சு தான் விளாடுவோம். இப்போல்லாம் நிறையா சேஃப்டி இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி விளாண்டுருக்கீங்களா? அப்படி ஒரு வேளை இந்த வீடியோ வேறு யாருக்காவது தேவைப்படுது, சிலம்பம் பிளேயருக்கு தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இதே மாதிரியே நிறையா சிலம்பம் ரிலேட்டட் வீடியோஸ் அப்கமிங்கில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸில் பார்க்கலாம்.